வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல முக்கிய மகிழ்ச்சி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் லாஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஸ்டாக் ஆப்ஷன் பற்றி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பாருங்கள், சரியா? அதில் நான் என்ன கொடுத்துருந்தேன்னா, ஸ்டாக்ஸில் வந்து என்னென்ன ஒரு 5 ஸ்டாக்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை அட்டமணியை வச்சு லெவல்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு அந்த வீடியோவில் இன்டெப்த்தாக வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கான அட்டமணி எதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நானும் அந்த லெவல்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை இன்றைக்கான ரிசல்ட்ஸ் அது எப்படி இருந்துச்சுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய டெலிகிராம் ஐடி இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் நடக்கிற விஷயங்களை லைவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். மொத்தம் வந்து நம்ம 5 ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ரிலையன்ஸு, HDFC பேங்க்கு, பஜாஜ் ஃபினான்ஸு, இன்ஃபோஸு, அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ரிலையன்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரிலையன்ஸுக்கு அட்டமணியாக நான் கொடுத்துருந்தது வந்து 1450 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு அதோட லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே உங்களால் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபில் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நன்றி. நான் வந்து அன்றைக்கி போஸ்ட்லேயே கொடுத்துருந்தேன். ஸோ அட்டமணியோட ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்துருந்தேன். அதுக்கான லெவல்ஸும் நான் எடுத்தே கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஓகே, இப்போ ரிலையன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1450 ஸ்ட்ரைக் தான் வந்து நமக்கு அட்டமணியாக இருந்தாங்க. ஸோ நான் ரெண்டையுமே இங்கே வந்து ஒரு சைடு வந்து கால், ஒரு சைடு புட்டுங்கிறத வச்சுருக்கேன், சரியா? இப்போ இந்த மிட் லைனு. ஸோ கால் பாருங்கள், இன்றைக்கி ஓப்பனுங்கிறது ஒரு கேப் அப்பு ஓப்பன் ஆகி இந்த மிட்டில் வந்து நல்லா சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்த மிட்டில் சப்போர்ட் எடுத்தவங்க இந்த ஓப்பன் கேண்டில் நியர் வரைக்கும் போயிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், புட்டு அந்த லோவில் வந்து லோ கொடுத்துரு நம்ம லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த மிட்டு வரைக்கும் டச் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணி திருப்பி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் லெவலில் வந்து அது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள், சரி? ஓகேவா? ரிலையன்ஸ்க்கு வந்து அது பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து நிறையா ஸ்டாக்ஸ் வந்து கேப் அப், நிஃப்டியும் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் அப்பில் காட்டிலும் நமக்கு அந்த ரொம்ப ஃப்ளாட் ஓப்பன் நியர்பை க்ளோசிங் ஓப்பன் ஆகும்போது இது நல்லாவே நமக்கு ரேஞ்சஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்து அதானி என்டர்பிரைசஸ் பார்த்துடலாம். அதானி என்டர்பிரைசஸ்க்குரிய நம்ம அட்டமணியாக செலக்ட் பண்ணது 2540 ஸ்ட்ரைக்கு. ஸோ இன்றைக்கி 9ஆம் தேதி மார்க்கெட்டில் பாருங்கள், கால் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு இந்த புட் சைடில் அந்த சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிருக்காங்க 53, 56 நியர்பை. ஸோ மார்க்கெட் அங்கே நல்லாவே சப்போர்ட் எடுத்துகிட்டு மிட் லெவலுக்கு வரைக்கும் போயிருக்காங்க. 63 ரூபா 30 காசு அந்த வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணி மார்க்கெட் திருப்பி ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிட்டில் நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்தது கால் அண்ட் புட்டோட ஹை அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிருக்காங்க. ஸோ நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், லோங்கிறதுக்கு கீழே ரெண்டு அதாவது காலோட லோ, புட்டோட லோ ரெண்டுக்கும் கீழே வந்து க்ளோசிங் கொடுத்து ட்ரேட் நடந்துச்சுன்னா ஆப்பனெட்டு வந்து அவங்க வந்து ஹைக்கு மேலே தான் க்ளோசிங் ஆகிறதுக்கு வாய்ப்புன்னு நான் சொல்லியிருந்தேன். வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியுது, மார்க்கெட் வந்து இவங்க 2 பேரும் புட்டில் வந்து லோவுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் நடக்குது. அதே நேரத்தில் ஹைக்கு மேலே புட்டோட க்ளோசிங் அமைய போகுது, காலோட க்ளோசிங் நடக்க போகுது.
ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் வந்து பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதானி என்டர்பிரைசஸ்லேயும் அந்த ஸ்டாக்ஸ் இந்த லெவல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. சரி, ஓகே. நம்ம அடுத்த ஒரு ஹெச்டிஎஃப்சி பார்த்துடலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வந்து 1980 ஸ்ட்ரைக்கு தான் நமக்கு அட்தமணியாக கிடச்சாங்க. 1980. சரி, ஓகே. மார்க்கெட் வந்து ஹெச்டிஎஃப்சி இன்றைக்கி ஒரு ஃப்ளாட், ஒரு பக்கா சைட்வேஸாக தான் இருந்திருக்கு. பெரிய ரேஞ்செலாம் இல்லை. பார்த்திங்கன்னா 2 கால் வந்து பாருங்கள், இந்த மிட்டு 29 ரூபா 45 காசுக்கு மேலேயே இருக்காங்க. ஸோ அது அந்த லெவலுக்கே வரல. அது ஒரு ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஒரு சைடுவேஸு. அதே மாதிரி புட்டு பார்த்திங்கன்னா அந்த 22 ரூபா 45 காசில் சப்போர்ட் எடுத்தவங்க மிட்டுக்கும் போகல. அது ஒரு ஃப்ளாட்டாகவே மார்க்கெட்டு மொத்தமாகவே நகரலை. சரியா, மொமெண்டம் இருக்கும்போது இது நல்லாவே இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் வந்து இங்கே போயிருந்தா கூட இது ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். நாளைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து கால் சைடு அமையலாம். சரி, ஓகே. ஹெச்டிஎஃப்சியில் ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மார்க்கெட்னால மொமெண்டம்ங்கிறது இல்லை. ஸோ இன்ஃபோஸ்க்கு வந்து 1560. ஓகே. மார்க்கெட் பாருங்கள், இது ஓப்பனே ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. அதாவது லாஸ்ட் அந்த கொடுத்துருந்தா ஹை லெவலுக்கு ஓப்பன். இது வந்து ஓவர் பாட் ஜோன். அதாவது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நமக்கு இங்கே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இதுக்கு இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் நடந்தால் தான். ஸோ சப்போஸ் அது மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா அவங்களோட ஸ்டாப் லாஸ்ங்கிறது பெருசாக இருக்கும். ஸோ எப்போயுமே வந்து ஓவர் பாட் ஜோனில் ஓப்பன் ஆகும்போது ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ரேஞ்சை விட்டு அது வெளியே போயிடுச்சு. ஸோ இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இன்றைக்கி வந்து இல்லை. அது வந்து கிளியராகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அவாய்ட் தட் ட்ரேடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ். இதுக்கு வந்து அர்த்தமணியாக வந்து கிடச்சது வந்து 9400 ஸ்ட்ரைக்கு. ஸோ புட் அண்ட் கால். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனது கால் சைடு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு அந்த ஹை நியர்பையும் ஓப்பன் ஆகி கீழே இதை சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஹைக்கு மேலே நிற்கும். அதோட ஆப்போனட்டோட ஹைக்கு வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ரேஞ்சு ஒரு நல்லாவே ஒரு பெரிய ரேஞ்சு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், புட்டு வந்து மிட்டுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு லோவை கட் பண்ணியிருக்கு. அவங்க செகண்ட் லோவுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுலேயும் அந்த லெவல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. சரி, ஓகே. இதை வந்து உங்களுக்கு ஒரு பேக் டெஸ்ட்டுக்காண்டி நான் எடுத்து காட்டினேன். ஸோ வெள்ளிக்கிழமைக்கான அதை லெவல்ஸை வச்சு அதை லைன்ஸ்லாம் நான் எடுத்து அது உங்களுக்கு ரிசல்ட்டும் நான் 2 நாளுக்கு செக் பண்ணி காட்டியிருக்கேன். அடுத்த நாட்களில் இதை சாம்பிளாக வச்சு நீங்களே வந்து பேக் டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. வீடியோ எப்போவுமே லென்த்தாக கொடுத்தா எல்லோரும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஸோ புரிகிற மாதிரி கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லும்போது வீடியோட நீளங்கிறது அதிகரிச்சிருது. ஸோ படபடன்னு சொல்லிட்டு போனால் அது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. ஸோ அதனால தான் வந்து வீடியோட லென்த்தை நம்ம பொறுமையாக அதை இன்டெப்த்தாக வந்து ஒரு இதில் காட்டிட்டு இதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லாமல் அதை ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக எடுத்து நம்ம காட்டி கொடுத்ததுனால தான் அந்த வீடியோட லென்த் அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கான ரிசல்ட்டு 2வது நாளுக்கு இன்றைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இதை நீங்கள் வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.